அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். மல்லி 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 போற்றுவோம் கண் கண்ட தெய்வமே போற்றுவோம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோல் மணிவண்ணா சேவடி செவ்வித்திருக்காப்பு அடியோ மூடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு அடிவாய் நின் வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராடியும் பல்லாண்டு படைப்போர் உறங்கும் பாஞ்சன்யமும் பல்லாண்டே. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை கண்ணின் நல்ல வள நகர் பெண்ணின் கெட்டி மேலா மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை கண்ணின் நல்ல குழந்தை இருந்ததே. இந்த கல்யாணம் நடக்காது, நடத்தவும் முடியாது. ஏன் நடக்காது? ஏன் நடத்த முடியாது? ஏன் நடத்த முடியாதுன்ற காரணத்தை உங்களுக்கு மேடம் சொல்லுவாங்க. இதுல கதிரேசன் யாரு? நான் தான் கதிரேசன். என்ன விஷயம்? நான் மகளிர் ஆணையத்தோட பிரசிடென்ட். சட்டத்துக்கு புறம்பான வகையில இங்க ஒரு கல்யாணம் நடக்குதுன்னு எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இந்த கல்யாணத்தை நிறுத்தறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். பாபு, காத்திருந்து கழுத்து இருக்கிறியா? சரியா முகூர்த்த நேரத்துல வந்து தாலி கட்டுறது நிறுத்துறியா? துரோகி. ஏய் நிறுத்து. தப்பா கல்யாண ஏற்பாடு நடந்தா நிறுத்ததான் செய்வாங்க. என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு ஏமாலியா நிக்கணுமா? நாங்க துரோகம் பண்றது நானா நீங்களா? ஏய், எதுக்கு அவனை திட்டுற? எல்லா வேலையும் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நின்னுட்டு இருக்கா பாத்தியா? மல்லி, அவள முதல்ல என்னன்னு கேளு. நேத்து அவ்வளோ சொல்லியா? இங்க பாருங்க, இதுக்கும் என் தங்கச்சிக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. மகளிர் ஆணையத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்தது நான், இவங்களை கூட்டிட்டு வந்தது நான். நீ சம்பந்தம் இல்லைன்னு சொன்னா நாங்க நம்பிடுவோமா? ஏன் மல்லி, உன் அண்ணனை தூண்டி விட்டு இங்க வந்து அப்பாவி மாதிரி நின்னுக்கிட்டு நாடகம் போடுறியா? இத பாருங்க, எங்க அண்ணன் இப்படி ஒரு காரியம் பண்ண போறாருன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. உன் சத்தியத்தை தூக்கி குப்பையில போட. என் பொண்ணு வாழக்கூடாதுன்னு பயத்தறிச்சல் நீ பண்ணிருக்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. என்ன திட்டம் போட்டிருக்க சொல்லு. ஏன் இப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்தி வச்சிருக்க? ஹலோ, இங்க ஆளுக்கு பேசக்கூடாது. கம்ப்ளைண்ட் வந்தா நடவடிக்கை எடுக்க வேண்டியது எங்க பொறுப்பு. நடவடிக்கை எடுத்திருக்கிறது நான். எதுவா இருந்தாலும் என்கிட்ட பேசுங்க. பாபு, என்ன இதெல்லாம்? அமைதியாவே இருந்துட்டு கடைசி நேரத்துல இப்படி முதுகுல குத்துறீங்க. உங்க எல்லாரையும் நம்பிதானே இருந்தேன். எல்லாருமே சேர்ந்து கழுத்துல கத்தி வச்சிட்டீங்கல்ல. மேடம், எந்த அடிப்படையில அந்த கல்யாணத்தை நிறுத்துறீங்க? எந்த சட்டம் அப்படி இருக்கு? பொண்ணு பேர் என்ன? ரேணுகா. பொண்ணுக்கு இது எத்தனாவது கல்யாணம்? இது 2வது கல்யாணம் மேடம். இல்ல இல்ல, இது அவங்களுக்கு முத கல்யாணம் தான். இல்ல 2வது கல்யாணம் தான் மேடம். முதல் கல்யாணம் தான் மேடம். என்ன ஆளுக்கு 2வது கல்யாணம் முத கல்யாணம் சொல்லிட்டு இருக்கீங்க? இதுலயே தெளிவு இல்லையே. எதையாவது மூடி மறைக்கிறீங்களா? மேடம், பொண்ணை பெத்தவன் நான் சொல்றேன். இதுதான் முதல் கல்யாணம். இந்த நிக்கிறாளே மல்லி,
இவளுக்கு நடந்ததுதான் 2வது கல்யாணம். நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. முதல் மனைவி 2வது மனைவியை பத்தி கேட்கல. இந்த பொண்ணுக்கு முதல் கல்யாணமா இல்ல 2வது கல்யாணமா அத முதல்ல கிளியர் பண்ணுங்க. மேடம் நான் சொல்றேன், இது 2வது கல்யாணம் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.